ஏங்க, நாம எதுவும் அவசரப்பட்டு எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவெடுக்கல. எது மனோஜ் விஷயத்தை பத்தி கேக்குறியா? ஆமா. இங்க பாரு பத்மா, இது சுபாவோட வாழ்க்கை. அதனால நாம முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு இது பிடிச்சிருக்கான்னு அவகிட்ட ஒரு வார்த்தை கேளு. ஏங்க, இது நாள் வரைக்கும் அவளோட வாழ்க்கைக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எல்லாமே நாம பார்த்து பார்த்துதானுங்க பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாமே என்ன அவகிட்ட கேட்டுட்டா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது அவளோட லைஃப், அவளோட ஃபியூச்சர் சம்பந்தப்பட்ட விஷயம். அவ சின்ன பொண்ணுங்க, அவளை முடிவெடுக்க வச்சு நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலங்க. அவளோட அம்மாவா அவளுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியாதுங்களா? நீ பாரு பத்மா, நாளைக்கு இன்னொரு வீட்டுல போய் வாழ போறது அவதான். நம்ம யார கட்டிக்க போறோம்னு எடுக்கிற முடிவுல தான் நம்ம வாழ்க்கையோட முக்கால்வாசி சந்தோஷமும் துக்கமும் அடங்கி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த விஷயத்துல சுபாவோட முடிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவகிட்ட ஒரு வார்த்தை கேளுன்னு தானே சொல்றேன். சரி சுபா, காலையில இருந்து உன் ஃபியூச்சரை பத்தி தான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். இதுல உன் முடிவு என்ன? காலையில மனோஜ்னு ஒரு பையன் வந்துட்டு போனான்ல, அவனை உனக்கு பிடிச்சிருக்கா? உங்க விருப்பம் தாமா என்னோட விருப்பமும். பாத்தியா தங்கச்சிக்கு வெக்கத்தை? சுபா, உனக்கு வெக்கப்படலாம் தெரியுமா? பாத்தீங்களா, அவ ஏன் பொண்ணு, எல்லாமே அம்மாவோட விருப்பம் தான் ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டா. பாத்தீங்களா, நீங்க தான் தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க. அப்புறம் ஏங்க, வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த சம்பந்தத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு சம்மதமான எதுக்கும் ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க.